ஆத்ம நமஸ்காரம். உலக க்ஷேம பிரகாசிகை. தலைப்பு விக்கிரக ஆராதனை. துணை தலைப்பு ஆதாரங்கள். ஜாக்கிரத், சொப்பன, சுழுத்திகள் ஆதாரங்களை பொறுத்திருக்கின்றன. ஆதாரங்கள் 6. மூலாதாரம், ஸ்வாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்ஞை. ஆனால் ஜீவன், மனம், அகங்காரம் என்கிற 3 நிலைமைகள் நமக்கு உண்டு. இவை ஒவ்வொன்றிற்கும் ஜாக்கிரத் அதாவது விழிப்பு, சுழுத்தி அதாவது தூக்கம், சொப்பனம் அதாவது கனவு என்கிற 3 நிலைமைகளும் உண்டு. அதில் நான் என்னும் அகங்காரத்திற்குள்ள 3 நிலைமைகளாகும் நாம் இப்போது அனுபவிக்கின்ற விழிப்பு, தூக்கம், கனவு. உண்மையில் கனவு, தூக்கம், விழிப்பு என்றாகும். அதாவது கனவு, விழிப்பு இவற்றின் நடுவில் தூக்கம். அப்பொழுது முதலில் கனவும், இடையில் தூக்கமும், இறுதியில் விழிப்பும் ஆகின்றன. ஆனால் உலக அனுபவம் அப்படி காண்பதில்லை. முதலில் தூக்கமும், பிறகு அந்த தூக்கத்தில் கனவும், அந்த கனவின் இறுதியில் தூக்கம் கலைந்து விழிப்பும் ஏற்படுவதாக காண்கிறோம். இவை அகங்காரத்திற்கு உள்ளவையாகும். இப்பொழுது நாம் அனுபவிக்கிறது நான் எனும் அகங்காரத்திற்குள்ள விழிப்பு நிலையாகும். அது மனதின் தொழில் ஆகும். அதாவது உண்மையில் நாம் இப்பொழுது தூங்குகிறோம். அதில் அனுபவிப்பது கனவும் ஆகும். ஆனால் தூங்குவதால் அதை அறிகிறதில்லை. அதாவது நாம் சாதாரணமாக தூங்கவும் கனவு காணவும் செய்கிறோம். ஆனால் தூக்கம் விழித்தபோது தான் அதுவரை அனுபவப்பட்டது கனவாகும் என்று தெரிகிறது. அதுபோலவே இப்பொழுது உண்மையில் நாம் தூங்குவதும் அப்போது அனுபவிப்பதெல்லாம் கனவும் ஆகும். இந்த தூக்கம் தெளியும்போதுதான் இந்த உண்மை புலப்படும். இந்த தூக்க நிலையில் மனம் செயல்படுவதே, வியாபாரம் செய்வதே இப்பொழுது அனுபவிக்கும் விழிப்பு. அதாவது இந்த உடம்பு உலகம் ஆகும். அதன் கீழ்ப்பக்கம் வினை ஆற்றும் அதாவது வேலை செய்யும் இடமும், மேல் பக்கம் சொந்த வீடும் ஆகும். மனமானது சொந்த வீட்டிலிருந்து வெளியே வந்து தொழில் செய்வதுதான் நாம் இப்பொழுது அனுபவிக்கும் விழிப்பு. அது அகங்காரத்திற்குள்ள விழிப்பு. அது மனத்தின் தொழிலாகும். இப்பொழுது நாம் தூக்கம் என்று சொல்கிறது அகங்காரத்திற்குள்ளது. அப்போது மனம் வேலை செய்யும் இடத்தை விட்டு சொந்த வீட்டிற்கு சென்றிருப்பதால் அது மனத்தின் வேலை அதாவது தொழில் விட்ட சமயம் ஆகும். அத்தூக்கத்தின் போது காணுகின்ற கனவும் அகங்காரத்திற்கு உரியதாகும். அப்போது மனமானது தான் செய்த வேலையை பற்றியும் செய்ய வேண்டிய வேலையை பற்றியும் ஆலோசிப்பதாகும். அகங்கார நிலையில் அது கனவாக தென்படுகிறது. அது மனம் தன் வேலையை பற்றி ஆலோசிப்பதாகும். ஆத்ம நமஸ்காரம்.